இந்த உலகத்தில் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையே எப்போதும் ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போரில் தீமையை அழிக்க வந்த தெய்வம் முருகன். அந்த காலத்தில் சுரபத்மான் என்ற அசுரன் மிகுந்த சக்தி பெற்றான். அவன் தேவர்களை எல்லாம் தோற்கடித்து உலகத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான். மக்கள் பயத்தில் வாழ்ந்தார்கள். தேவர்கள் இதை தாங்க முடியாமல் சிவவை அணைந்தார்கள். அப்போது உலகத்தை காப்பாற்ற ஒரு வீரன் தோன்றினார். அவர்தான் முருகன். முருகன் அம்மை பார்வதியிடமிருந்து தெய்வ ஆயுதம் பெற்றார். அதுதான் வேல். அந்த வேல் தீமையை அழிக்கும் சக்தி. போர் ஆரம்பமானது. முருகன் சூரபத்மனை எதிர்கொண்டார். வானனை அதிர்ந்தது, பூமியே நடுங்கியது. சூரபத்மன் பல வடிவங்களில் மாறித் தாக்கினான். ஒருமுறை பெரிய மரமாக மாறினான், மற்றொரு முறை பயங்கர அசுர உருவமாக மாறினான். ஆனால் முருகன் அமைதியாக இருந்தார். அவர் தனது வேலை உயர்த்தினார். ஒரே ஒரு தாக்குதலில் சூரபத்மன் இரண்டாக வெட்டப்பட்டான். அந்த தருணத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. சூரபத்மன் அழிக்கப்படவில்லை. அவன் ஒரு மயிலாகவும் ஒரு சேவலாகவும் மாறினான். முருகன் அவனை அழிக்கவில்லை. அவனை தன் வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றார். முருகன் தீமையை மட்டும் அழிப்பவர் அல்ல, தீமையை நல்லதாக்கும் சக்தியுடையவர். இதுதான் முருகன் மற்றும் சூரபத்மன் கதை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் இதுபோன்ற கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சரவணபவ.